சிந்து பைரவி நியூ பிரமோ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. ஏன்னா சிந்து அவங்களுடைய கோட்டு அப்புறம் செட்டஸ்கோப்பு இதெல்லாம் எடுத்து போட்டதை நினச்சிட்டு ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு ஸ்னேகா கேட்குறாங்க. ஏன் சிவா இந்த அளவுக்கு கோவத்தில் இருக்கான்றாங்க. அது சிந்து வர தேவையில்லாத பண்ணிக்கிட்டு இருக்கா ஸ்னேகா. அவளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கோவமாக வருது. அப்படி என்ன பண்ணிட்டான்றாங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமாட்டா அவங்க பண்ண வேலைகளை சொல்கிறாங்க. சிவா அவன் கம்மியானவளே இல்லை சிவா, அவள் எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு ஆளுன்றாங்க. நாம் நினைக்கிற மாதிரியான பொண்ணு அவை இல்லை. கொஞ்சம் மனசாட்சின்னு இருக்க பாத்தியா எந்த அளவுக்கு கேவலமான வேலையை பண்ணிட்டு இருக்கான்ட்டு அவளுக்கு ஒரு சரியான படத்தை நம்ம கற்றுக் கொடுத்தே ஆகணுன்றாங்க. ஆமா ஸ்னேகா நீ சொல்றது சரிதான்றாங்க. ஏன்னா அவள் பண்ற விஷயம் ஒவ்வொன்றுமே எனக்கு அந்த அளவுக்கு கோபம் மட்டும்தான் வருதுன்றாங்க. அவளை நான் இப்படியே விட போறது இல்லைன்றாங்க. அவளை நம்ம இப்படி விடதான் அவள் இந்த அளவுக்கு திமிரு பிடிச்சிட்டு ஆடிக்கிட்டு இருக்கான்றாங்க. அவளை சும்மா விட போறது இல்லைன்னு சொல்லிட்டு சிவா கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்னேகா இதுதான் சரியான சான்ஸ்ன்ட்டு இங்க பாரு சிவா, உனக்காக நான் இருக்கேன், நீ ஏன் ஃபீல் பண்ணுற, கவலைப்படாத, அவெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை சரியா, நீ போயிட்டு இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுற, எப்பவும் உன்னுடைய ஸ்னேகா உன் கூட மட்டும்தான் இருப்பேன், சிந்துவை ஒரு தலையில் இல்லாத அழிச்சிடலாம் சரியா அப்படின்ட்டுலாம் சமாதானமாக பேசிட்டு இருக்காங்க. ஸ்னேகாவுடைய தோலை சாஞ்சி சிவா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஸ்னேகா பார்த்துட்டு இனிதான் என்னுடைய ஆட்டம் ஆரம்பன்ற மாதிரி ஸ்னேகா நினைக்கிறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.